ஒவ்வொரு முறையும் நித்யானந்தாவை இழுக்கிறப்ப சும்மா செவனேன்னு போயிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு நித்யானந்தாவை இடையில இழுத்து விட்டுருவாங்க. அப்படி இழுத்து விட்டாங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நித்யானந்தாவை இடையில காமிச்சு ஆட்டம் போட்டு நம்மளை மறக்கடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கா. இல்லை அப்படின்னா வெளியில் வேறு விஷயம் வெடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக உள்ளுக்குள்ளே இதை கொண்டாந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டில் ஒன்றா தான் இருக்கா. சில ஏப்ரல் 1ன்னு சொல்லி ஏதாச்சும் விளையாடுறீங்களா, இல்லை நெசமாகவே ஆளை போட்டீங்களாடா? இல்லைப்பா, இத்தனை நாள் வரைக்கும் கைலாசா எங்கே இருக்குன்னு தெரியலனாலும் நம்மால் ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்காரு அப்படின்னு ஓரளவுக்கு மனசை தேர்த்திக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். இப்போ திருதிருப்புல பார்த்தோம்னா காலையில் எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி ஜாலியாக போட்டுட்ருக்காங்க. அந்த நியூஸை ஒருத்தன் செத்து போயிட்டானோ இல்லை ஒருத்தன் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் தெரிஞ்சவன் ஆள் டெத்து அப்படின்ற மாதிரி தான் எப்படி போடுவாங்க நியூஸ். பொதுவாக எப்படி அவன் எவ்வளோ மட்டமானவன் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அவனை செத்துட்டான்றப்ப அவனை எப்படி காட்டுவாங்க? கொஞ்சம் சோகமாக அழுகிற மாதிரி இல்லைனாலும் அழுக வர்ற மாதிரி இல்லைனாலும் சிரிப்பு வராதபடி செய்தி போடுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இவங்க நித்யானந்தா செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை சிரிப்பு மூட்டுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்னன்னா செத்ததை விட இந்த 4000 கோடி ரூபாய்க்கு யார் சொந்தம் கொண்டாடுவா, ரஞ்சிதாவா இல்லை வேற யாருமா அப்படின்ற பஞ்சாயத்து ரேஞ்சுக்கு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு வைங்கள. ஆனால் சொல்கிறப்பெல்லாம் போலிச்சாமியார்னாங்க. அவர் போலிச்சாமியார் தான், இல்லைன்ற மாற்றம் இல்லை. ஊருக்குள்ளே ஏன் ஒரிஜினல் சாமியார் சொல்லு பார்ப்போம். இதே வேற எவனையாச்சும் ஒருத்தர் இருந்தால் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பத்தியா, சொக்கி வாசு, அவன்கிட்ட போயிட்டு அந்த சக்கியை மட்டும் எங்கே போலீஸ் சாமியார்னு வாயட்டு சொல்லலன்னு பார்ப்பான். வருஷம் ஆஃப் நியூடு ஆடுறாங்க. இல்லை சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு அதை சொல்ல வரலையே, அதை சொல்ல மாட்டேன்றாங்கல்ல. இல்லை இவன் ஒரிஜினல் சாமியார், மற்றவங்கெல்லாம் ஒரிஜினல் சாமியார் சர்டிஃபிகேட் கூட பார்ப்போம். இந்த ஆசிரம் பாப்பான்னு ஒருத்தன் தெரிஞ்சான், அவன் மேலே ரேப் கேஸு. அவனை சொல்ல போலீஸ் சாமியான்னு, அவன் மேலே ரேப் கேஸுன்னா ஆசிரம் பாப்பான்னு தான் இன்னமும் சொல்கிறாங்க. ஃபேக் ப்ரீஸ்ட்டுன்னு எவனும் சொல்லலை, போலீஸ் சாமியான்னு ஒரு பயிர் சொல்லலை. அதனால் நித்யானந்தாவை கண்டா மட்டும் உங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒன்று அப்படியே முளைச்சி வந்துடுமா, இல்லை தனியாக ஏதாச்சும் 2-3 ஏதாச்சும் இருக்குமா என்ன உங்களுக்கு மூளை இல்லை? அப்போ மட்டும் பயங்கரமாக அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து கற்பனை ஊத்தா இல்லை, அப்படியே சுனாமியாக காட்டாத்து வெள்ளமாக வருது. அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒருத்தன் சாவில் உங்களுக்கு இருக்காரா இல்லையான்றதில்ல, உண்மையை சொல்லுங்கடா. இருக்காரா இல்லையா, இல்லை எவனும் கொண்டுட்டாங்களா? கண்டிப்பாக கைலாசான்றது நமக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு காவா பக்கமாக ஒரு லேண்ட் எடுத்து தான் தங்கியிருக்க போகிறாப்புல. கண்டை விட்டு கண்டம்லாம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா ஹெல்ப்போடையும் தான் இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் மிரட்டி பார்த்துருக்காங்க. இப்போ ஆளை மறுபடியும் அவராக வீடியோ போட்டால் தான் உண்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஆள் செத்துட்டாருன்றாங்க. அது சம்மந்தப்பட்டவங்க எவனுமே இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே நித்யானந்தா அந்த பக்தைகள் 2-3 பேர் கதவை பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேன்னு சொல்லி போலீஸ் உள்ளே இல்லை, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கா இல்லையா? பட் அதெல்லாம் இருக்கிறபடி இருக்கட்டும், வேண்டாம் அதெல்லாம் நம்ம பேசணுன்னு இல்லை, பெரும் பிரச்சனையாகும். பட் இப்போதைக்கு ஆள் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரில. திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் ப்ராங்க் பண்ணோம், எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, தலைவர் தான் செய்ய சொன்னார், இல்லை அவர் பேரை வச்சு இவங்க ஒவ்வொரு முறையும் நித்யானந்தாவை இழுக்கிறப்ப ஏதோ ஒரு ஊழல், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே கிளம்புறப்ப அதை டைவர்ட் பண்ணுறதுக்காகத்தான் எப்பயும் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்பயும் அதே மாதிரி ஒன்று பண்ணுறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்றது தெரில. நித்யானந்தா போலிச்சாமியான்னு சொல்கிற பயலுக அத்தனை பேரும் மற்றவங்களை போலிச்சாமியான்னு சொல்ல முடியாத ஒரு ஆதங்கத்தை நித்யானந்தா மேலே கொட்டிடுறாங்க. மற்ற இவரும் இங்கிலீஷ் பேசுவார், இவரும் தத்துவம் பேசுவார், இவரும் தமிழ் பேசுவார், இவர் நிறையா பேருக்கு என்ன இளவு ஒரு வீடியோ ஒன்று சிக்கிருச்சு அவ்வளோதான். மற்றவங்களுக்கு வீடியோ சிக்கலை அவ்வளோதான். சிக்கிருச்சுன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் சார்.